நீ அதற்கு நீ சம்மதம் தெரிவிக்கிறாயா? உன்னை நீ எனக்கு அன்பளிப்பு செய்கிறாயா? இப்ப அடுத்து இங்க வர்றார். அது என்னங்க அன்பளிப்பு செய்கிறாயா? அன்பளிப்புனா என்ன தெரியுமா? திருமணம் முடிக்காம, அவர் சொல்ற வார்த்தை திருமணம் முடிக்காம கெட்ட செயல் செய்யறதுக்கு தாங்க இந்த வார்த்தையை சொல்லுவாங்க அப்படிங்கிறார். அட அறிவாளி, உனக்கு குர்ஆனும் தெரியாது, ஹதீஸும் தெரியாது. அப்படியே உனக்கு தெரிஞ்சாலும் அதை மறைச்சு மறைச்சு உம்மத்தை குழப்புறதுதான் உனக்கு வேலை. நீங்க கேட்கலாம், ஏண்டா நீங்க உனக்கு எனக்குன்னு பேசுற அந்த ஆளை பத்தி சொல்லிட்டு. அந்த ஆளு சஹாபாக்களை பத்தி தாபீன்களை பத்தி பேசியிருக்கிறத நீங்க கேளுங்க. நான் இதை இன்னும் அதிகமா பிளே பண்ண விரும்பல. ஹதீஸ் அறிவிப்பாளர்கள்லாம் அவன் இவன் விளக்கம் இல்லாதவனுவ, ரசூல்லாவை பாதுகாக்கிறதுக்கு தெரியல, புகாரிய பாதுகாக்க வந்துட்டானுவ. இப்ப இப்படி பேசுறவரை என்னங்க மரியாதை கொடுக்கறது சொல்லுங்க? அல்லாஹ் அழகா சொல்ற, சுப்ஹானல்லாஹ். இங்க பாருங்க, நபியே உங்களுக்கு நாம் ஹலாலாக்கி விட்டோம் நீங்கள் மஹர் கொடுத்து மனம் முடித்த மனைவிமார்களை, மேலும் உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அடிமை பெண்களை, கனிமத்தில் அல்லாஹ் உங்களுக்கு எந்த பெண்களை கொடுத்தானோ அந்த பெண்களை அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி விட்டான். உங்களுடைய தந்தையின் சகோதரருடைய பெண்களை பிள்ளைகளை அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி விட்டான். உங்களுடைய தந்தையின் சகோதரிகளின் பெண் பிள்ளைகளை அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி விட்டான். உங்களின் தாயின் சகோதரியின் பெண் பிள்ளைகளை அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறான். அதுபோன்று உங்களுடைய தாயின் சகோதரருடைய பெண் பிள்ளைகளை அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறான். இவங்கெல்லாம் உங்களோட ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாக்கு வந்துட்டா இவங்களை நீங்கள் மனம் முடிப்பது ஹலால். அதுக்கு பிறகு பாருங்க, அல்லாஹ் சொல்றான், வம்ரஅதன் முஃமினதன் இன் வஹபத் நஃப்ஸஹா லின்னபிய்யி இன் அராதன் நபிய்யு ஐயஸ்தன்கிஹா. இன்னொரு மூமினான பெண்ணையும் அல்லாஹ் நபியே உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறான். அந்த பெண் யார் தெரியுமா? தன்னை நபியாகிய உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறாள். நபி அந்த பெண்ணை திருமணம் முடிக்க நாடினால் ஹாலிசத்தல்லக, இத்தகைய அன்பளிப்பு ஒரு பெண் அன்பளிப்பு செய்வது இது நபிக்கு மட்டும் ஹலால். மின் தூடில் முஃமினீன், மூமின்களுக்கு ஹலால் அல்ல. என்ன அர்த்தம்? அது மஹர் இல்லாமல் திருமணம் முடிப்பதாங்க அன்பளிப்பு செய்வது. இந்த ஆளு விளக்க என்ன சொல்றாரு? அன்பளிப்பு செய்யறதுக்கு முட்டாளு சொல்லுங்க. என்னங்க அன்பளிப்பு செய்வாளா? அதை சும்மா திருமணம் பண்ணாம சேருவதுக்கு தான் அந்த வார்த்தை. தவறான செயலுக்கு போறதுக்கு அர்த்தம் சொல்றார். தன்னை சொந்தமாக்கி கொடுப்பது, நான் அன்பளிப்பு செய்கிறேன், அதாவது ஒரு இடத்துல பிரதிபலன் எதிர்பார்க்காமல் என்னை உனக்கு தருகிறேன் அப்படிங்கிற அர்த்தம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல என்ன ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹரும் கொடுத்திருக்காங்க இங்க ஏற்கனவே. ஆனால் என்ன விஷயத்துக்காக சொல்றாங்கன்னா, மனமுவந்து நீ இதை ஏற்றுக்கொள்கிறாயா? அதனாலதான் இந்த வார்த்தையை கேட்கிறாங்க, ஹபி நப்சகி, உன்னை எனக்கு அன்பளிப்பு செய். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு கொடுத்த கண்ணியம், தன்னுடைய உயர்வு மதிப்பு தன்னுடைய தகுதி எல்லாம் இருந்து அந்த ஒரு பெண்ணுக்கு எத்தகைய ஒரு உரிமையை கொடுத்து அந்த பெண்ணிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு மரியாதையாக அன்பாக பேசுகிறார்கள் என்ற நுபுவத்துடைய உயர்ந்த மக்காம் இங்கே வெளிப்படுகிறதே தவிர உன்ன மாதிரி குறுகிய உள்ளவர்களுக்கும் குறுகிய சிந்தனை உள்ளவர்களுக்கும் தான் அந்த கெட்ட எண்ணம் கெட்ட அர்த்தம் வரும். இத்தகைய ஒரு அர்த்தம் அரபி மொழியிலேயும் கிடையாது, அரபி இலக்கணத்திலையும் கிடையாது. சரி, இப்ப அடுத்த பிரச்சனை என்ன கொண்டு வராரு? அந்த பெண்ணு சொன்னாங்களாம், ஒரு அரசி இடையருக்கு தன்னை அன்பளிப்பு செய்வாளா அப்படின்னு கேட்டாங்க. இங்க என்ன பிரச்சனை? இவர் என்ன சொல்றாரு இந்த வார்த்தைக்கு? அரசி ஒரு இடையருக்கு தன்னை அன்பளிப்பு செய்வாரா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல சூக்கத்துன்னு வருது. என்ன வார்த்தை வருது? சூக்கா என்று சொன்னால் இடையர் கிடையாதுங்க. முதல்ல இவர் வைக்கிற அர்த்தமே தப்பு. அரசி சாதாரண பிரஜைக்கு, சாதாரண பொதுமக்களில் ஒருவராகிய உங்களுக்கு தன்னை அன்பளிப்பு செய்வாரா அப்படின்னு தான் அந்த பெண்ணு கேட்கிறாங்க. இப்ப இவர் என்ன